அஷ்டமா சித்திகளை பெறுவது என்பது அத்தகையான ஒரு சாதனை தான். இந்த பூ உலகத்தில் எது செய்தாலும் இறைவனை நோக்கி நீங்கள் பெறக்கூடிய நிலைகள் என்பது அற்புதமானதாக இருக்கும். ஏன்னா அதனால்தான் பகவான் ஆத்மா புரிந்திருக்கிறார். ஆத்ம ஞானத்துக்காக தான் ஆத்மா வச்சிருக்கிறார். அது ஒரு சிப்பு மாதிரி. நம்ம என்ன அந்த ஆத்மா ரமண மகர்ஷி திருவண்ணாமலையில நான் யார் என்ற கேள்வி மூலமா ஆத்ம ஞானத்தை தேடி கண்டுபிடித்து அவருடைய ஜென்மத்தை சிவனோட ஐக்கியமாகிறது காரணமே அந்த ஒரு நான் யார் என்ற அந்த விசாரணை, ஆத்ம விசாரணை. ஆத்மா எதுக்காக கொடுக்கப்பட்டது? ஏன்னா பிறவிகள்லேயே மானிட பிறவி அபூர்வமானதல்லவா? மானிட பிறவி அவளை எளிதாக கிடைக்காது. ஆக அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது என்று ஔவையார் சொல்றா. மனிதனா பிறக்கிறது என்பதே துர்லபம். அதாவது மனிதனா பிறந்ததுக்கு அப்புறம் அதை தக்க வைத்துக் கொள்வது அதைவிட துர்லபம், அதைவிட கஷ்டம். ஆக மனிதனா பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த ஒரு பிறவிக்கு உண்டாகின அந்த ஜென்ம சாஃபல்யத்தை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுக்குண்டாகின அபியாசம் பண்ணி நாம் அந்த சாதனை புரிந்து இறைவன் சரணார விந்தங்களை பற்றி கொண்டால் என்றென்றும் ஆனந்தமயம் வாழ்க்கை.